வணக்கம். நாம் இந்த காணொலியில் டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ மற்றும் ஐடிஐ லெவல் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்பர் 10க்கான டே 2 கவுன்சிலிங்கோட டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ மற்றும் ஐடிஐ தரத்தில் கிட்டத்தட்ட 6வது கட்ட கலந்தாய்வை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. 6வது கட்ட கலந்தாய்வு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 2 கேடருக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு அரசோட ஹவுசிங் போர்டுக்கும், இன்னொரு ட்ரேடு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், அதுவும் தமிழோட ஹவுசிங் போர்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா டிஎன்இபிக்காக எடுத்திருக்காங்க. மொத்தமாக டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான காலி பணியிடங்கள் 656. இந்த 656ல் முதல் 2 நாட்களில் நிரம்பிய காலி பணியிடங்கள் 400, மீதி இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் 256. மீதி இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் 256. அது கம்யூனிட்டி வைஸ் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகேங்களா. எஸ்டி விமன் கேட்டகரியில் ஒரு காலி பணியிடம் உள்ளது. எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மனில் ஒரு காலி பணியிடம் உள்ளது. எஸ்டி ஜென்ரலில் 173 காலி பணியிடங்கள் உள்ளன. அதில் 4 மட்டுமே நிரப்பப்பட்டு உள்ளன. 2ஆம் நாள் கலந்தாய்வு முடிந்த பின்னாடி எஸ்டி ஜென்ரலில் 173 காலி பணியிடங்கள் உள்ளன. அதில் 4 நிரப்பப்பட்டு தற்சமயம் 169 உள்ளன. எஸ்சி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு காலி பணியிடம் உள்ளன. எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் ஒரு காலி பணியிடம் உள்ளது. எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் விடோவில் ஒரு காலி பணியிடம் உள்ளது. எஸ்சி விமன் பிஎஸ்டிஎத்தில் 4 காலி பணியிடங்களில் ஒரு காலி பணியிடம் நிரப்பப்பட்டு மீதி 3 காலி பணியிடம் உள்ளன. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவு எஸ்சி விமன் பிஎஸ்டிஎத்தில் 4 காலி பணியிடங்களில் ஒரு காலி பணியிடம் நிரப்பப்பட்டு 3 வேக்கண்டாக இருக்குது. எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் விடோவில் ஒரு காலி பணியிடம் மீதி உள்ளன. எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் விடோவில் பிஎஸ்டிஎம் ஒரு காலி பணியிடம் உள்ளன. எஸ்சி பிடபிள்யூடியில் ஒரு காலி பணியிடம் உள்ளன. அது மாதிரி எஸ்டி ஜென்ரலில் 173ல் 4 தான் ஃபுல்லாக இருக்குது. மீதி 169 அவைலபிள். அடுத்து வரக்கூடிய கேண்டிடேட் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்த போஸ்டிங்ஸை எடுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி விடோவில் நம்ம பார்த்துட்டோம். எஸ்சி விடோவில் ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது, அது என்ன ஃபுல்லால். அடுத்து எஸ்சி விமனில் பிஎஸ்டிஎத்தில் 4 காலி பணியிடத்தில் 1 தான் ஃபுல்லாக இருக்குது. மீதி 3 அவைலபிளாக இருக்குது. எஸ்சி விமனில் பிஎஸ்டிஎத்தில் 4 காலி பணியிடத்தில் ஒரு காலி பணியிடம் எடுத்திருக்காங்க. மீதி 3 காலி பணியிடங்கள் உள்ளன. அடுத்து எஸ்சி விமன் ஜென்ரலில் 15க்கு 15 ஃபுல்லாகிருச்சு. அடுத்து எஸ்சி பிடபிள்யூடியில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா. இதான் டே 2 கவுன்சிலிங்கான ரத்தன சுருக்கமாக சொல்லிட்டோம். வேறு எல்லா கம்யூனிட்டி வைஸ் விமன்ஸ் ரிசர்வேஷன் அண்டு பிடபிள்யூடி ரிசர்வேஷன்ஸ் இது மட்டும்தான் ஓரளவு கொஞ்சம் ரிமைண்டிங்காக இருக்குது. வேறு எல்லா ஜென்ரல் கோட்டாவும் ஃபுல்லாகிருச்சு டே 2வை பொறுத்தளவு. ஓகேங்களா. ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா மட்டும்தான் இன்னும் அவைலபிளாக இருக்குது. வேறு எல்லா கம்யூனிட்டி வைஸ் மேக்ஸிமம் எல்லா கம்யூனிட்டி வைஸ் ஃபுல்லாகிருச்சு. என்னென்ன கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி இருக்குன்றதை இந்த காணொலியில் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டோம். மீண்டும் இருக்கிறத பார்ப்போம். மீண்டும் 256 காலி பணியிடங்கள் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து எம்பிசி டிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎத்தில் 13க்கு 13 ஃபுல்லாகிருச்சு. எம்பிசி டிசியில் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 3 காலி பணியிடம் உள்ளன. எம்பிசி டிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎத்தில் ஒரு காலி பணியிடம் உள்ளன. எம்பிசி டிசி ஜென்ரலில் பிடபிள்யூடியில் ஒரு காலி பணியிடம் இருக்குது. ஓகேங்களா. மொத்தம் 4 வேகன்சி, 4மே அவைலபிள் தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து எம்பிசி டிசி விமனில் 19க்கு 19 ஃபுல்லாகிருச்சு. எம்பிசி விமன் பிஎஸ்டிஎத்தில் எல்லா காலி பணியிடம் நிரப்பப்பட்டுள்ளன. எம்பிசி டிசி விமனில் டிஸ்ட்ரிபியூட் விடோவில் 2 காலி பணியிடம் உள்ளன. எம்பிசி டிசி விமனில் டிஸ்ட்ரிபியூட் விடோவில் 2 காலி பணியிடம் உள்ளன. எம்பிசி டிசி விமனில் டிஸ்ட்ரிபியூட் விடோவில் பிஎஸ்டிஎம் ஒரு காலி பணியிடம் உள்ளன. ஓகேங்களா. ஆதரவற்ற விவதைக்கு 2 காலி பணியிடம், அதில் தமிழ் வழி படித்தவதற்கு ஒரு காலி பணியிடம், ஆக மொத்தம் 3 காலி பணியிடங்கள் உள்ளன. அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஒரு காலி பணியிடம் இருக்குது. அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா பிசிஎம் அப்படியே இருக்குது. ஓகேங்களா. பிசிஎம் அப்படியே இருக்குது, இன்னும் எதுவும் எடுக்கலை. பிசிஎம் ஜென்ரலில் 4க்கு 4 இன்னும் எடுக்கலை. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎத்தில் 2க்கு 2 அப்படியே அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 6 காலி பணியிடங்கள் உள்ளன. பிசிஎம் முஸ்லீம்ஸில் கிட்டத்தட்ட ஜென்ரலில் 4 காலி பணியிடம் உள்ளன. பிஎஸ்டிஎத்தில் 2 காலி பணியிடங்கள் உள்ளன. ஓகேங்களா. மொத்தம் 6 காலி பணியிடம் உள்ளன. அடுத்து பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு காலி பணியிடம் உள்ளன. பிசிஎம்
எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு காலி பணியிடம் உள்ளன. அடுத்து பிசிஎம்மில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஒரு காலி பணியிடம் உள்ளன, அதாவது பிடபிள்டியில். அடுத்து பிசிஎம் விமனில் 3ல் 2 ஃபுல்லாக இருக்குது, 1 அவைலபிளாக இருக்குது. பிசிஎம் விமனுக்கு 3 காலி பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டு அதில் 2 நிரப்பப்பட்டு உள்ளன, ஒரு காலி பணியிடம் மீதி உள்ளது. அடுத்து பிசிஎம் விமன் பிஎஸ்டியில் ஒரு காலி பணியிடம் உள்ளது. பிசிஎம் விமன்ஸில் ஒரு காலி பணியிடம் உள்ளது. எம்பிசிடிசி ஜென்ரலில் 47 ஃபுல்லாகிருச்சு. அடுத்து எம்பிசி ஜென்ரலில் 47 ஃபுல்லாகிருச்சு. அடுத்து பிசியில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பிடபிள்டின்னு சொல்லக்கூடிய அனைத்து காலி பணியிடங்களும் ஃபுல்லாகாமல் அப்படியே இருக்குது. பிசி டிஸ்ட்ரிக்ட் வீடியோவில் 3க்கு 3 நிரப்பப்படாமல் உள்ளன. அதிலேயே டிஸ்ட்ரிக்ட் வீடியோவில் பிஎஸ்டிஎம் ஒரு காலி பணியிடம், பிசியில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒவ்வொரு இடங்கள் உள்ளன. டோட்டலாக இதான் டே 2 கவுன்சிலிங்கான எண்டிங் போஸ்டிங்ஸ். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.